அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையில் என்ன குற்றத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள்ங்கிறது சொல்லணும். தேசிய கல்விக் கொள்கை 22ஆம் நூற்றாண்டுக்கான கல்விக் கொள்கை. அது நீங்கள் என்சிஆர்டி சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்றைக்கி வேர்ல்டு கிளாஸ் உலகளவில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்துக்கு நிகராக அதனுடைய கல்வி திட்டம் இருக்கிறது. அதை முழுமையாக அமலாக்கினாலே ஒவ்வொரு குழந்தையும் குறைஞ்சது 2லிருந்து 3 விதமான ஸ்கில் திறனாளிகளாக வெளியே வருவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி திட்டம் படித்து மக்கப் பண்ணி அவர்கள் வெறும் மதிப்பெண்களை மட்டும் பெறக்கூடிய கல்வியாளர்களாகத்தான் உருவாக்கி வருகிறதே தவிர அவர்களை நல்ல திறனாளிகளாக உருவாக்குவதற்கான கல்வி திட்டம் இல்லை. ஆனால் என்சிஆர்டி சிலபஸ் பரந்த விரிந்த திறந்த அளவுக்கு எல்லா மாணவர்களையும் 22ஆம் நூற்றாண்டுக்கான ஒரு திறனாளிகளாக மாற்றுவதற்குண்டானது தான் அந்த கல்வி திட்டத்தில் இருக்குது. எது எதன் மூலமாக அது மதம் என்று சொன்னால் அவர்கள் மத யானை என்று அவர்கள் சொல்லுவதே மதத்தை புகுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அவர்களுடையது. ஒரு நாட்டினுடைய பண்பாடு அப்படிங்கிற போது நீங்கள் தமிழ்நாட்டில் பல இன்னைக்கு எப்படிக்குன்னு தெரியுங்க, தமிழ்நாட்டில் பெரிய புராணத்தை கூட பாடத்திட்டத்தில் வைத்திருந்தார்கள். நாங்கள் 70களெல்லாம் படிக்கிற போது பள்ளிகளில் பெரிய புராணத்தை வச்சுருந்தாங்க. அந்த பெரிய புராணத்துலாம் பிள்ளைக்கறி சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் கூட வந்தது. அதெல்லாம் என்ன பிள்ளைக்கறி சமைச்சு சாப்பிட்றது கூட பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்தது ஆச்சுங்களா. ஸோ ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது அந்த நாட்டினுடைய பண்பாடுகள் கலாச்சாரத்தில் இருக்கிற போது ஒரு சில பாடங்கள் அதையும் குறிப்பிட்டிருப்பார்கள். எல்லா இடங்களையும் இன்றைக்கி ஃபின்லாண்டு போனாலும் சுவிட்சர்லாந்தில் போனாலும் அங்கும் கிறித்தவத்தை பற்றி அந்த நாட்டில் என்ன பெரும்பாலும் பல பண்ணுறதோ அதை பற்றி ஒரு பாடம் வைக்கிறார்கள் ஆச்சுங்களா. அதுவே பாடமாக இருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்கணும். அதுவே பாடமாக இருக்குதாங்க தவிர அது பண்பாட்டை இன்றைக்கி விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாமியருடைய அவ்வளவு படையெடுப்புக்கு பிறகும் எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்ட பிறகும் கூட அதையெல்லாம் மீறி இன்றைக்கி 70% இந்துக்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அவர்கள் அந்த பிடிப்போடு இருக்க தானே செய்கிறாங்க. எத்தனையோ பேர் மதம் மாறி போனாங்க, கொல்லப்பட்டார்கள். இதே கோவாவில் எத்தனையோ பேர் 10 லட்சம் பேருக்கு மட்டும் கொல்லப்பட்டார்கள் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகும் அங்கே மக்கள் இருக்க தானே செய்கிறாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக அந்த புதிய கல்வி திட்டம் மத யானை என்பது இவர்களுடைய பார்வையில் திராவிட மாயை பார்வை தானே தவிர அது இவர்களுக்கு மாயை எது பார்த்தாலும் மாயையாக இருக்குது. அதுதான் ஆச்சுங்களா. அதனால் திராவிட மாயைக்கு அப்படித்தான் தெரியும். நீங்கள் இந்திய அரசில் இருக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ஒன்றியத்தை விட்டு போட்டு இந்தியாவை மாறிட்டீங்க ஆச்சுங்களா. இப்போ ஆட்சிக்கு வந்த ஒன்று ஒன்றிய அரசு சொன்னீங்க. இப்போ இந்திய அரசு. இப்போ இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு இப்போ அம்மையார் கனிமொழி தலைமையிலையும் கூட ஒரு குழுவெல்லாம் போகிறீங்க. அது வெளில நீங்கள் திராவிட நாடு தான் இருந்தீங்க. இப்போ இன்றைக்கி உங்களுடைய பார்வையெல்லாம் மாறிப்போச்சு. முஸ்லீம்கள் தான் கிறிஸ்துவங்க தான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். திமுகவினுடைய வேடங்கள் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு. இந்தியாவில் எந்த கட்சியும் நடத்துறதுக்கு முன்னாடி இவங்க போய் போர் பாகிஸ்தானோட இஸ்லாமியர்களை கொல்லுவதற்கான போருக்கு ஆதரவு தெரிவித்து இவங்க தானே போர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஏன் இந்த இஸ்லாமியர்களுக்கெல்லாம் இந்த திமுகவினுடைய இரட்டை வடம் புரியாதா? கனிமொழி பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணுக்காக பாகிஸ்தான் தனி இஸ்லாமியர்கள் தனிமைப்படுத்துறது தான் அர்த்தம். இஸ்லாமிய நாடு தானது. அதுக்காக உலகெங்கும் போகிறாங்களே, அது கனிமொழி திமுக இடம்பெற்றிருக்குது என்று இஸ்லாமியர்களுக்கு தெரியாதா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.